Hello all, welcome to your Max Tutor channel. நம்ம இன்னைக்கு 7th இங்கிலீஷில் டேர்ம் 1ல் யூனிட் 2 ப்ரோஸ் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில்ல செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். செக்ஷன் 1உடைய ரீகேப் பார்த்துடலாம். ஒரு ஹிமாலயன் வில்லேஜ், ஹிமாலயன் ஸ்லோப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அதில் 3 குழந்தைங்க, உஷா, அவளுடைய பிரதர் சுரேஷ், அந்த உஷாவுடைய ஃப்ரெண்ட் பின்யா அண்ட் ஆல்சோ ஹர் நெய்பர்ஹுட் அங்கே இருக்காங்க. அவங்க 3 பேரை சுற்றி இந்த கதை நகருது. அந்த உஷாங்கிற பொண்ணு அடுத்த வில்லேஜுக்கு அவள் பஜாருக்கு போகிறான். தன்னுடைய வில்லேஜில் கிடைக்காத பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்படி போகும் பொழுது அவள் அந்த ஹாண்டட் ஹில் தாண்டி தான் போகணும். அந்த ஹாண்டட் ஹில்லில் ஒரு ரொம்ப காலம் முன்னாடி வாழ்ந்த ஒரு செட்டில்மெண்ட், பாழடைந்த செட்டில்மெண்ட் அங்கே இருக்குது, குடியிருப்பு பகுதி இருக்குது. அதை தாண்டி அவள் பஜாருக்கு போகிறான். போயிட்டு அன்றைக்கி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது ஈவினிங் ஆகிடுது. ஆனால் நல்ல காற்றடிக்க ஆரம்பிச்சிருது. க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது. அவள் உடனே இப்போ தான் வாங்கின பொருளெல்லாம் தோளில் தொங்க விட்டுட்டு வேகமாக தன்னோட வில்லேஜ் நோக்கி வந்துட்டுருக்குறா, வேகமாக வர்றா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்ஷனில் பார்க்க போகிறோம். அவள் அந்த மலையில் மாற்றாளா இல்லையா, என்ன ஆகுதுங்கிறது செகண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month of storms. அவன் நடந்து வரும்பொழுது அந்த காற்று நின்றுது. மரங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டில்லாக இருக்குது. ஒரு இலை கூட நகரவே இல்லை. கிரிக்கெட்ஸ், அந்த குட்டி கிரிக்கெட்டு உயிரினம் சைலண்ட்டாக கிராஸ் மேலே ஒட்டிகிட்ருக்குது. க்ரோஸ், காகங்கள் எல்லாம் ரவுண்ட் சர்க்கிளாக தன்னுடைய அந்த ஓக் மரத்தில் அந்த நைட்டுக்காக போய் செட்டில் ஆகுது. உஷா இதெல்லாம் பார்த்துட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் ஹரீடு, வேகமாக அவசரமாக அந்த பாதையில் போயிட்டுருக்குறான். பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங். ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அவள் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறா, பட் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அந்த மேகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கருமையாகவும் பயமுறுத்துவதாகவும் இருக்குது அந்த மலை மேலே பார்த்தோன்னா. அதுவும் இந்த மாதம் மார்ச் மாதம், கட்டாயமாக இந்த மாதத்தில் புயல் வரக்கூடிய மாதங்கிறது அவளுக்கு தெரியுது. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ரொம்ப வேகமான இடி சத்தம், ஒரு டீப் ரம்பிள், உருட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வானம் உருட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல. தட் டீப் ரம்பிள் எக்கோடு ஓவர் த ஹில்ஸ். மலை ஃபுல்லாக அது எக்கோ அடிக்குது. உஷா அப்போ தான் ஒரு பெரிய மலைத்துளி அவளுடைய கன்னத்தை கன்னத்தில் விழுகிறத நோட் பண்ணுறா. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big, heavy pellets of rain. A sudden flash of lightning hit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. I won't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. Suddenly, the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. அதாவது இந்த 4 பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவகிட்ட கொடை கிடையாது. ஷி ஹேட் நோ அம்பர்லா. வெதர் ஹேட் சீம்டு டு ஃபைன். கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வெதர் நல்லா தான் இருந்தது, கிளைமேட் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு மேகமெல்லாம் கருக்கி மழை வந்துட்டுருக்குது. இவனால் என்ன செய்ய முடிஞ்சுது அப்படின்னா, ஓல்டு ஸ்கார்ஃப் ஒன்று வச்சுருக்கிறான், அதை சுற்றி தலையில் கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவருடைய ஷால் எடுத்து
தன்னுடைய அந்த தோல் மேலே போத்திக்கிறா. அந்த தோல் மேலே போத்திட்டு அவள் கொண்டு போகிற ஷாப்பிங் பேக் வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா, ஏன்னா அது நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஷீ குவிக்கன்ட் ஹர் ஃபேஸ், வேகமாக எட்டி வச்சு அவள் நடந்துட்டுருக்கிறா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், அவன் வந்து ஓடுறான்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கிறா. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ். இப்போது அவள் நடக்க நடக்க மழை துளியும் வந்து மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. பிக் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின், பிக் பெரிய மழை, ஹெவி பெல்லட்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய மழை துளிகள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. A certain flash of lightning lit up the hill. ஒரு பயங்கரமான வெளிச்சம், ஒரு மின்னல் வந்து அந்த பெரிய மலையவே வந்து வெளிச்சமாக்குது. The ruins stood out in clear outline. அப்போ பார்க்கும் பொழுது, அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடிபாடுகள், அந்த கட்டட இடிபாடு வந்து கிளியராக அவளுக்கு தெரிஞ்சுது. தென் ஆல் வாஸ் டார்க் அகெயின். அப்புறம் அந்த மின்னல் போனோடனே எல்லாமே இருட்டாயிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன் அப்படின்னா நல்ல இருட்டிடுச்சு, அந்த சூழ்நிலையே வந்து அந்த இடமே நல்ல இருட்டிடுச்சு. அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த புயல் வந்து பயங்கரமாக புயல் வர்றதுக்குள்ளே நம்ம போய் சேர முடியாதாட்டிருக்கு வீட்டுக்கே அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இடிபாடுகள், இந்த கட்டட இடிபாடுகளில் தான் இன்றைக்கி தங்கணுமாட்ட தெரியுது அப்படின்னு நினைக்கிறா. ஷிக்கிடு அவனால் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 அடி தான் முன்னாடி பார்க்க முடியுது, அந்தளவுக்கு இருட்டு அதிகமாக இருக்குது. அவளுக்கு பாதை நல்லா தெரிஞ்சாலுமே வந்து அவள் வந்து அவனால் அந்த இருட்டில் போக முடியல. இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணி ஓட ஆரம்பிக்கிறா. ஷி பிகேன் டு ரன். Suddenly, the wind sprang up again and brought the rain with a rush against her. மறுபடியும் வந்து அந்த காற்று வேகமாக சுழன்று வீச ஆரம்பிக்குது. ஸ்ப்ராங் அப் அப்படின்னா சுழன்று வீச ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் brought the rain with a rush against her face. அவன் முகத்தில் பட்டார்னு அடிக்குது. அந்த மலைத்துளி வந்து ரொம்ப அவளுக்கு வந்து சில்னஸாகவும் இருக்குது, ரொம்ப சில்னஸாகவும் இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, ஊசி குத்துற மாதிரி இருக்குது அந்த மலைத்துளி. அவனால் வந்து கண்ணையே திறக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. The wind grew in force. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the brow of the hill. இப்போது அந்த விண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கொஞ்ச நேரம் காற்று நின்றுது இல்லையா, இப்போ மறுபடியும் அந்த காற்று வீச ஆரம்பிக்குது. அதனுடைய அந்த ரீங்காரமிடும் சத்தம், ஹம்முட் அண்ட் விசில்டு, உஸ்ன்னு அந்த விசில் அடிக்கிற மாதிரி சத்தத்தோடு அந்த காற்று வீசி கொண்டு இருக்கிறது. அவள் வந்து அந்த காற்றோட வந்து ஃபைட் பண்ண தேவையில்லை, போராட தேவையில்லை. அந்த காற்று வந்து அவளுக்கு பின்னாடி வீசுறனால அவளையும் சேர்த்து மலை உச்சிக்கு வந்து தள்ளிக்கிட்டு போயிடுது அந்த காற்று. There was another flash of lightning. அடுத்த ஃப்ளாஷ் அடிக்குது, மின்னல் வந்து பளிச்சுன்னு அடிக்குது. Followed by a peal of thunder. மின்னல் வெளிச்சத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான இடி சத்தம் கேட்குது. The ruins looked up before her, grim and forbidding. அந்த அவள் கண்ணு முன்னாடி வந்து அந்த இடிபாடு வந்து எப்படி தெரியுதுன்னா ரொம்ப பயங்கரமாக தெரியுது அந்த இடத்துல. forbidding அப்படின்னா பயங்கரமாக அவளுக்கு பயமுறுத்துவதாக தெரியுது. She knew there was a corner where a piece of old roof remained. அந்த ரூயின்ஸ்குள்ளார வந்து அவளுக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இடிபாடுகளில் ஒரு சின்ன கூரை மட்டும் விழுகாமல் இன்னும் இருந்துகிட்ருக்குது. அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இட் வுட் கிவ் சம் ஷெல்டர், இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன் in the dark, in the howling wind. She had only to stay off the path to go over a rocky cliff edge. அதாவது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த மலையில் உச்சிக்கு போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம், உச்சிக்கு போகிறது வந்து அது வந்து தப்பாக கூட முடியலாம். அதனால அந்த ஓல்டு ரூஃப் கொஞ்சோண்டு அந்த ரூயின்ஸில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போய் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த காற்று மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஊ ஊ ஊ ஹோல்டு த விண்டு. மறுபடியும் அந்த விண்டு வந்து பயங்கர ஊன்னு சத்தத்தோடு வீசுது. ஷீ saw the wild plum tree saving பென்ட் டபுள். அதாவது அவள் அந்த காட்டு ப்ளம் மரம் வந்து முன்னாடி முளைச்சிருந்தது, அந்த ஹால் மாதிரி இடத்துல முளைஞ்சிருந்தது. அது பயங்கரமாக ஆடுது. ஸ்வேயிங் அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் பேயாட்டம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமாக ஆடுது. பெண்ட் டபுள், அப்படியே 2ஆக மடங்கிடுது.
ஃபாலியேஜ் thrashing, அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே நொறுங்கி கீழே விழுகுது. The broken wall did little to stop the wind. அங்கே இருக்கக்கூடிய அந்த உடஞ்சி போன செவுறுகள் எல்லாம் வந்து தடுக்க முடியல, அந்த காற்று தடுக்க ட்ரை பண்ணுது, பட் அதனால தடுக்க முடியல. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன்டு த ரூயின்டு பில்டிங், அவள் எப்படியோ வந்து அந்த ரூயின்ட் பில்டிங்குள்ளே போயிடுறா. ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் தி கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். அவளுக்கு எது அந்த ரூயின்ஸ் கிட்ட போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே அதில் நிறைய தடவை போயிருக்கா, அந்த மெமரி அவளுக்கு எப்படி போகணும் அந்த வழி, அந்த ரூயின்ஸ்குள்ளேங்கிறது அவளுக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கரிங், பளிச்சுன்னு மின்ற அந்த மின்னல் வெளிச்சத்தை வச்சும் வந்து அவள் அந்த ரூயின்ஸ்குள்ளே போயிடுறான். ஷி பிகன் மூவிங் அலாங் த வால், அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த செவுத்தை தொட்டுக்கிட்டே அப்படியே நகர்ந்து போகிறான். ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர்டு கார்னர், அந்த மேல் கூரை கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்கிற மேல் கூரை இருக்கிற அந்த கார்னருக்கு போகிறான். ஷி பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் த ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ் சைட்வேஸ், அப்படியே செவுத்துல கை வச்சு சைடாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. ஹர் ஹேண்ட் டச்டு சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபியூரி, அவளுடைய கை வந்து எதையோ ஒன்று சாஃப்டாக புசுன்னு இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மேலே கைப்படுது. ஷி கேவ் அ ஸ்டார்டில்டு க்ரை, க்ரீச்சுன்னு சத்தம் போடுறா, அவள் ரொம்ப பயத்தில் வந்து கீச்சுன்னு சத்தம் போடுறா. டுக் அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே, அந்த பயத்தில் வந்து சத்தம் போட்டு அந்த கையை எடுத்துக்கிறான். ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்டு பை அனதர் க்ரை, her cry was answered by another cry, half snarl, half screech and something leapt away in the darkness. அவளுடைய சத்தத்துக்கு வந்து இன்னொரு சத்தம் கேட்குது, உருமுறை மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஹாஃப் ஸ்க்ரீச் அப்படின்னா கீச்சிடுற மாதிரி சத்தம், உருமுறை மாதிரி சத்தம் அப்படின்னு கேட்டுட்டு அது ஏதோ ஒன்று தாவி வந்து அந்த இருட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி அவளுக்கு தோணுது. இட் வாஸ் ஒன்லி எ வைல்டு கட், காட்டு பூனைதாங்கிறது அதுக்கப்புறம் தான் அவள் புரிஞ்சுக்கிறான் அந்த சத்தத்தை வச்சு. உஷா ரியலைஸ்டு திஸ் வென் ஷி ஹர்ட் இட், அந்த சத்தம் கேட்டோன்னே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. த கேட் லிவ்ட் இன் த ரூயின்ஸ், கட்டாயமாக அந்த பூனை வந்து அந்த ரூயின்ஸ்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அண்ட் ஷி ஹேட் ஆஃபன் சீன் இட், இவ ஏற்கனவே கூட பார்த்துருக்கா அந்த பூனையை. பட் ஃபார் அ மொமெண்ட் ஷி ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன்ட் நவ், இருந்தாலும் அவளுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயத்தில் வந்து ஆடி போயிட்டா. ஷி மூவ்டு குவிக்லி அலாங் த வால் until she heard the rain drumming on the remnant of the tin roof. அதாவது அவளுக்கு வந்து ஒரு பயங்கரமான மத்தளம் இடிக்கிற மாதிரி பயங்கர சத்தம் கேட்குது. எங்கே கேட்குதுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த டின் ரூஃப் இருந்தது இல்லையா, மேற்கூரை, அதில் மீதி இருக்கக்கூடிய அந்த மேற்கூரையில் பயங்கரமாக வந்து மத்தளம் கொட்டுற மாதிரி வந்து சத்தம் கேட்குது. இவ வந்து அந்த இதுக்கிட்ட போகிறான், அந்த ஷெல்டருக்கு வந்து கார்னருக்கு வந்து போய் சேர்றான். Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. அங்கே போய் அப்படியே குறுக்கி உட்காந்துக்கிறான். உட்கார்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, குறுக்கி நின்றுக்கிறான். கொஞ்சம் அந்த விண்டிலேருந்து அவளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்குது. above her the tin sheets groaned and clattered, above her the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment. அவளுக்கு வந்து அவள் உட்காந்து தான் இருக்கான், ஆனால் அந்த ரூஃப் வந்து பயங்கரமாக வந்து சத்தம் போடுது, படப்படப்படன்னு அடிக்குது, எந்நேரம் வேணாலும் அது உடஞ்சி விழுந்துடுற மாதிரி வந்து நான் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் தே வேர் ஹெல்ட் டவுன் பை த சாலிட் பிரான்ச் ஆஃப் அ ஸ்ட்ராக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ. அதாவது ஒரு பழைய ஓக் மரம் இருக்குது, அதனுடைய கிளைகள் வந்து ஸ்ட்ராக்லிங்னா நாலா பக்கமும் பரவி இருக்குது. அது வந்து அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த டின் ஷீட், அந்த மேற்கூரை இருக்கு இல்லையா, அந்த மேற்கூரையை வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்ருக்கு, அதனால அது விழாமல் இருக்குது, அந்த மேற்கூரை வந்து விழாமல் இருக்குது. உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. அதாவது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த ரூயினில் வந்து ஹாலில் வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஃபயர் பிளேஸ்னால் ஒரு சிம்னி மாதிரி, ஏன்னா இது ஹிமாலயாஸுங்கிறனால எல்லா வீடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த கணப்பு இருக்கும். அந்த கணப்புக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கலாம், அந்த இடத்துல ஒரு நல்ல ஷெல்டர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் இன் ஹர் கார்னர், அது கட்டாயமாக ட்ரையாக இருக்கும், ஏன்னா அது கார்னரில் இருக்குது. பட் ஷீ வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஆனால் அவள் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கும்னு தெரியுது, ஆனால் அவளுக்கு இங்கே இந்த ஷெல்டர்லேருந்து அவனால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமான்னு ஒரு பயம் அந்த இருட்டில், அதனால அப்படியே இருக்கான். போகும்பொழுது ஒரு வேளை பாதை மாறி வழி தவறிடுச்சுன்னா அது வந்து சிரமமாயிடும்ட்டு அப்படியே இருக்காவ. Her clothes were soaked and the water streamed down from her long black hair
to form a puddle at her feet. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு, சோக்குடு அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. அண்ட் தி வாட்டர் ஸ்ட்ரீம்டு டவுன், அவருடைய பின்னாடி லாங் பிளாக் ஹேர், தன்னுடைய பின் முடியிலிருந்து அப்படியே ஆறு மாதிரி கொட்டுதாமா தண்ணி. அந்த தண்ணி கொட்டின தண்ணி அவளுடைய கால் கடியில் ஒரு குளம் மாதிரி வந்து தேங்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஸ்டாம்ப்டு ஹர் ஃபீட், ஷீ ஸ்டாம்ப்டு ஹர் ஃபீட் டு கீப் தெம் வார்ம். அப்படியே காலோட கால் ஒட்டி நின்று அப்படியே கொஞ்சம் வார்ம் கிடைக்காதா, கொஞ்சம் சூடாக இருக்காதா அப்படின்னு சொல்லி அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறான். ஷி தாட் ஷி ஹர்ட் அ ஃபைண்ட் கிரை. வாஸ் இட் த கேட் அகெயின் ஆர் அன் அவுல்? பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் blotted out ஆல் அதர் சவுண்ட்ஸ். அப்போ மறுபடியும் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா ஒரு கேட்டோடைய சத்தமோ அல்லது அவுல் ஆந்தையோட சத்தமோன்னு நினைக்கிறா. ஆனால் அந்த புயலுடைய சத்தம் வந்து இது எல்லாத்தையும் blotted out மீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மறக்க வச்சு பயத்தை ஏற்படுத்துது. There had been no time to think of ghost. அவளுக்கு வந்து இந்த கோஸ்ட்டை பற்றின, ஏன்னா அந்த இடமே வந்து கோஸ்ட் வாழக்கூடிய இடம்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிருந்துருக்கா. கோஸ்ட்டை பற்றின எண்ணமே அவளுக்கு வரல இப்போது. பட் நவ் தட் ஷி வாஸ் இன் ஒன் பிளேஸ் வித்தவுட் எனி பிளான்ஸ் ஃபார் வென்ச்சரிங் அவுட் எகைன். இப்போ வந்து அவள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா. அவனால் அந்த இடத்த விட்டு கிளம்ப முடியாமல், எதையும் பிளானே பண்ண முடியாமல் அவளாக அந்த இடத்த வந்து மாட்டிக்கிட்டா. She remembered grandfather's story about the lightning பிளாஸ்டட் ரூயின்ஸ். அப்போ வந்து அவள் யாரை நினைக்கிறா அப்படின்னா தன்னுடைய கிராண்ட்ஃபாதர் தன்கிட்ட சொன்ன கதையை நினைக்கிறா. அந்த மின்னல் மின்னினதையும் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து இறந்ததை பற்றியும் நினச்சிக்கிறா. ஷி ஹோப்ட் அண்ட் ப்ரேய்டு தட் லைட்னிங் வுட் நாட் ஸ்ட்ரைக் ஹர் அண்ட் ஷி ஷெல்டர்டு தர். இப்போ என்ன நினைக்கிறா, சாமியெல்லாம் வேண்டிக்கிறா, என்னை வந்து மின்னல் தாக்கிடக்கூடாது, நான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கான். தண்டர் பூம்டு ஓவர் த ஹில்ஸ் and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. இப்போ வந்து தண்டர் இடி முழக்கம் பயங்கரமாக கேட்குது. அது இல்லாமல் மின்னல் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தது. இப்போ அடிக்கடி மின்னல் வந்து வேகமாக வந்துட்டுருக்குது. தென் தெர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் தேன் மோஸ்ட். மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று அவளுக்கு வந்து மிகப்பெரிய வெளிச்சம் ஒன்று வருது. அதில் வந்து அவள் பார்க்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது for a second or two the entire ruin was lit up. அந்த ஹோல் இடிபாடே, அந்த மொத்த இடிபாடே வந்து பளிச்சுன்னு அவளுக்கு கண்ணுக்கு தெரியுது. A streak of blue sizzled along the floor of the building at one end and out at the other. Usha was staring straight ahead as the opposite wall was lit up. She saw a crouching in the disused fireplace two small figures. They could only have been children. அவள் அந்த பயங்கரமான வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது அந்த எய்த்தாப்பில் இருக்கிற அந்த செவுத்து ஓரத்தில் வந்து 2 குழந்தைங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. அவள் பார்க்கும் பொழுது அது 2 வந்து ஆவிகள் மாதிரியும், அந்த ஆவிகள் 2 இவரையே முறைச்சி பார்க்குற மாதிரியும் அவளுக்கு தெரியுது. அப்புறம் அந்த மின்னல் வெளிச்சம் போனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே வந்து கம்ப்ளீட் டார்க் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட செக்ஷன் 2 வந்து முடிச்சிருக்காங்க.